இன்றைக்கி ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிராவில் ஒரு கெமிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து வெறும் கெமிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர். அவருக்கு வந்து ஒரு 2 பசங்க வந்து பிறகுறாங்க, ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பொண்ணு. ஓகேவா? பிறக்கும் போது அவங்க வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து டாக்டர் பையன் டாக்டர், வக்கீல் பையன் வக்கீல், அந்த மாதிரி வந்து கிரிக்கெட்டுன்றதுனால அவரும் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும், 2 பேரையும் வந்து கிரிக்கெட்டர் ஆகணும், 2 பேரையும் கிரிக்கெட் ஆட வைக்கிறாப்புல. 2 பேரும் நல்லபடியாக விளையாண்டு நல்ல டேலண்ட்டாக வராங்க. அதில் அந்த பொண்ணு வந்து எக்ஸப்ஷனலாக டேலண்டடாக இருக்கா. எப்படின்னா அண்டர் 15 மேட்சை வந்து 9 வயசுலேயே வந்து விளையாட போயிடுறான் அவங்க ஸ்டேட்டுக்காக. ஸோ அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷன் வருது, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில். ஸோ பட்ஜெட் ப்ராப்ளம் வரும்போது வந்து யாராவது ஒருத்தங்க தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கிரிக்கெட் விளையாட முடியும் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது இப்போலாம் வந்து நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்குள்ளெல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சொத்து பிரச்சனைக்காக. ஆனால் அந்த டைமில் அவங்க அண்ணன் வந்து என்ன முடிவு எடுத்தாருன்னா, நான் பரவாயில்ல, அண்ணன் தங்கச்சி நல்லா விளையாடுறா, அவள் தான் அடுத்த லெவலுக்கு போட்டுன்ட்டு ஒரு பெரிய முடிவு வந்து அவங்க அண்ணன் எடுத்தார். ஓகேவா? எடுத்து அந்த பொண்ணை வந்து விளையாட வைக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் வந்து அப்படியே அவளோட டேலண்ட்னால விளையாண்டு ஃபஸ்ட்டு உமன் டு ஸ்கோர் 200 இன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டுன்ற ஒரு சாதனையை அவள் தான் வச்சுருக்கா. அடுத்து வந்து யங் ஏஜ்லேயே வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டும் விளையாட போகிறா. ஸோ அவளோட கன்சிஸ்டன்சி மூலியமாக வேர்ல்டு கப் விளையாடுற சான்ஸும் வந்து அவளுக்கு ஈஸியாக கிடைக்கிது. ஸோ விளையாண்டுகிட்டே இருக்கும்போது அவளோட கன்சிஸ்டன்சி மூலியமாக வந்து அடுத்து WPLன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. WPL ஆரம்பிக்கிற டைமில் ஹையஸ்ட் பிட்டுக்கு வந்து வாங்கப்படுறா. ஓகேவா? வாங்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் 18 வருஷமாக கப் அடிக்காத ஒரு டீமுக்கு தன்னோட மெய்டன் கப்பை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு கேப்டன்சியும் பண்ணுறா. அந்த பொண்ணு யாரும் கிடையாது, ஸ்மிருதி மந்தானா தான். ஸோ அந்த மாதிரி அவங்க அண்ணன் வந்து அன்றைக்கி ஒரு நாள் இவங்களை அடுத்த லெவல் கொண்டு போட்டோம், நான் விளையாடல அவன் விளையாட்டுன்னு முடிவு எடுக்காமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அவங்க ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயராக வந்திருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஓப்பனரோ ஒரு நெக்ஸ்ட் கேப்டன் பார்க்குற லெவலுக்கான ஒரு பிளேயர் வந்து கிடச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி பாசம் இருந்ததுன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஈசாலா கப் நம்துன்னு சொல்லி இந்த மெட்ராஸ் மோமோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டிடிங்னு கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.